ஹாய், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து ரொம்ப லேட்டாக போஸ்ட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. எனக்கு வந்து வீடியோ போஸ்ட் பண்ண தெரியவே தெரியாது. வீடியோ ரொம்ப லாங் வீடியோ எடிட் பண்ணவும் தெரியாது. கொஞ்சம் பொறுமையாக தான் எல்லாமே கற்றுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாரி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் அப்பாவோட நினைவு நாள் அப்போ நாங்கள் ஒரு ஆசிரமம் போய் எல்லாருக்குமே ஃபுட்டு கொடுத்துட்டு வந்த வீடியோ தான் இது. நான், அம்மா, கசின், என் பசங்க எல்லாரும் தான் போய் ஃபுட்டு கொடுத்துட்டு வந்தோம். இந்த ஆசிரமம் எங்கே இருக்குன்னா சோழவரம். இந்த இடம் வந்து ரொம்ப அமைதியாகவே இருக்கும். நாங்கள் வந்து இது செகண்ட் டைம் போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ஸ்கூல் டைம்னால பசங்களெல்லாம் பார்க்க முடியல. இந்த வாட்டிக்கு வந்து லீவ் டைம் போனதுனால பசங்க எல்லாரையும் பார்க்க முடிஞ்சுது. யார் யாரெல்லாம் எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து இதை வந்து வழி நடத்துறவர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பசங்க இப்போ வந்தாங்க, இந்த பசங்க ரொம்ப நாளாவே இருக்காங்க, இவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, இந்த முதியோர் வந்து ரொம்ப நாளாவே எங்ககிட்ட இருக்காங்க அப்படின்னு எல்லார பற்றியும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பெரியவங்களும் வந்து போனோடனே வந்து உட்காருங்க, தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மரியாதையாக பேசினாங்க. அதுக்கு பிறகு சாப்பாடுலாம் வந்துருச்சு. இந்த ஆசிரமம் வழி நடத்தி போகிறவர் வந்து ப்ரேயர் பண்ணுங்க, நமக்கு சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு நன்றின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கூடையும் ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாரும் அழகாக ப்ரேயர் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து சாப்பாடும் வந்துருச்சு. அதுக்கு பிறகு நான், என் தம்பி, அம்மா, அருண் எல்லாருமே வந்து பரிமாற ஸ்டார்ட் பண்ணோம். சரி, எல்லாருமே வந்து கேசரி தான் ஃபஸ்ட்டு இனிப்பு தான் ஃபஸ்ட்டு வைக்கணுன்றதுக்காக கேசரி வச்சேன். அங்கே இருக்கிறவங்க யாருமே கேசரி விரும்பவே இல்லை. கம்மியாக வைங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏன்னா வயசானவங்க, சுகர் பேஷண்ட் இருப்பாங்க அப்படின்றதுக்காக எல்லாருக்குமே வந்து கம்மியாக வச்சுட்டு நான் போயிட்டேன். அதுக்கு பிறகு தம்பி எல்லாருமே பரிமாறிட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு நானும் யார் யாருக்கு என்னென்னலாம் இல்லை அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் சாப்பிட எல்லாருமே கொடுத்துட்டு பரிமாறிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கு பிறகு எங்களுக்கெலாம், எனக்கு, என் தம்பிக்கு, என் பசங்களுக்கெலாம் வந்து பசி வந்துருச்சு. சரி, இவங்களோடய உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் எடுத்து வச்சு அதுக்கு பிறகு கொடுப்பாங்க. சரி, நமக்கு கொடுத்துட்டா அவங்க அதுக்கு பிறகு வர ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்களுக்குலாம் வந்து ஃபுட் இல்லாமல் போயிட போகுதுன்றதுக்காக சரி நாங்கள் வந்து சாப்பிடாமே அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பிட்டோம். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க ரூமுக்கு போகும்போது தேங்க்யூ பை ரெகுலராக வாங்க அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கு பிறகு நான் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சா அவங்க ரூமுக்கு போன பிறகு நாங்களும் கிளம்பலாம் அப்படின்ட்டு நின்றுருந்தோம். அந்த பெரியவர் வந்து எங்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, எங்கள் பையனுக்கு வந்து கல்யாணம் வச்சுருக்கோம், இங்கே ஆசிரமத்திலே வளர்ந்த பையனுக்கு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசிட்டிங் கார்டெலாம் கொடுத்தாங்க. சரி, நாங்களும் கண்டிப்பாக வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்புற வழியில் இந்த வியூ வந்து அழகாக இருந்துச்சு. சரி, நின்று ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலான்ட்டு அங்கே நின்று வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் கிளம்பி நாங்கள் ஹோட்டலுக்கு வந்து வீட்டுக்கு சாமி கும்பிட்றதுக்காக சாப்பாடெலாம் வாங்கிட்டு நாங்களும் அங்கேயே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சரி, அப்பாவுக்கு சாமி கும்பிட்றதுக்காக படையெல்லாம் ரெடி பண்ணி சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணோம். அப்பாவுக்கு எங்கள் அப்பா வந்து இன்றைக்கி வந்து ஆசிரமம் போய் எல்லாருக்குமே வந்து ஃபுட்டு கொடுத்ததை நினச்சி எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா அவரும் அதை மட்டும்தான் விரும்புவார். அவர் இருக்கும்போதும் அதை மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்காக நாங்கள் இதை பண்ணுறதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவார். என்னதான் அவருக்கு பிடிச்ச படைச்சி சாமி கும்பிட்டாலுமே அவர் சாப்பிட்றாரோ இல்லையா தெரியல, ஆனால் எல்லாரும் இருக்கும்போது நல்லா சாப்பிடணும். நல்லா சாப்பிட்டாலே நல்லா ஆரோக்கியமாகவும் இருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பாய், நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.